Hi everybody, I am Armalini. This is your Malini Simple Grammar YouTube channel. So last class 10th standard English supplementary 1 The Tempest Story part 1 பார்த்தோம். அதுல தன்னோட ஃபிளாஷ்பேக்கை ப்ராஸ்பரோ தன்னோட டாட்டர் மிராண்டாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் வாட் ரீசன் ஐ ரைஸ்டு த ஹெவி ஸ்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு 12 இயர்ஸ் முன்னாடி நம்ம இங்கே வந்தோம். நீ குழந்தையா இருக்கும்போது என்னோட பிரதர் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஹெல்ப் பண்ணது கான்சலோ அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ we will continue the story. Heaven thank you my dear father, said Miranda. Now tell me, sir, your reason for raising this sea storm. சரி அப்பா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, ஓகே. இப்ப எதுக்காக இந்த கடல் புயலை ஏற்படுத்தினீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேக்குது. Know then, said her father, that by means of this storm, my enemies, the king of Naples, and my cruel brother, and cast ashore upon this island. அதாவது என்னோட நீ சின்ன பிள்ளையா இருந்த பொழுது எனக்காக யாரெல்லாம் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஒரு ஷிப்ல தான் வந்துட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரொம்ப கன்னிங்கான பிரதர் ஆண்டனியோ, கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் என்னோட எனிமி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பையன், எல்லாருமே இந்த கப்பல்ல வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள இந்த தீவோட கரை ஒதுக்கி இந்த தீவுக்குள்ள வர வைக்கிறதுக்காக தான் நான் இந்த வேலை பண்ணினேன்னு சொல்லும் பொழுது மிராண்டாவும் ஓகே, அப்பா ஏதோ ரீசன்க்காக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டுட்டு சைலண்டா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, ஹேவிங் சோ செட் Prospero gently touched his daughter with his magic wand and she fell fast asleep. For the spirit Ariel just then presented himself before his master to give an account of the tempest and how he had disposed the ship's company. And though the spirits were always invisible to Miranda, Prospero did not choose. She could hear him holding conversation with the empty air. இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே ப்ராஸ்பரோ தன்னோட பொண்ணோட தலையில அந்த மேஜிக் வான் அவர் கையில இருக்கிற அந்த மந்திர கோலை வச்சு தலையில அப்படியே தடவங்காட்டியும் உடனே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுது, தூக்கம் வந்துடுது அந்த பொண்ணுக்கு. அந்த ஏரியல் அதுக்கப்புறமா அந்த ஏரியல் அவர் முன்னாடி மாஸ்டர் முன்னாடி நான் இந்த மாதிரி டெம்பஸ்ட் ஏற்படுத்திட்டேன், அந்த ஷிப்ல இருக்கிற அந்த மனுஷங்களை ஒவ்வொரு இடத்துலயும் கலைச்சு போட்டுட்டேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது ஆக்சுவலி இந்த மிராண்டாக்கு இந்த ஸ்பிரிட்ட ப்ராஸ்பரோ பேசுறது தெரியாது. இந்த குட் ஸ்பிரிட் ஆக்சுவலி நார்மலா பேசும் பொழுது அவளோட கண்ணுக்கு தெரியாது, அவரு எம்டி ஏர்ல பேசிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஸோ அப்படிதான் இவர் மிராண்டா முன்னாடி பேசுவார். பட் மிராண்டாக்கு இந்த குட் ஸ்பிரிட் பேட் ஸ்பிரிட் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இவரோட மேஜிக் பவர் மூலமா தான் அவர் என்ன பண்ணுவார், பேசுவார். ஓகே, ஸோ வெல் மை பிரேவ் ஸ்பிரிட் செட் ப்ராஸ்பரோ டு ஏரியல், ஹவு ஹாவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் டாஸ்க். அதெல்லாம் ஓகே ஏரியல், நீ எப்படி இந்த ஒரு ஸ்டோம் ஏற்படுத்தி என்ன நல்லா பண்ணின சொல்லு, லைவ் எக்ஸ்பிளனேஷன் கொடு அப்படின்னுங்காட்டியும் ஏரியல் கேவ் எ லைவ்லி டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்டோம் and of the terrors of the mariners and how the king's son Ferdinand was the first who leaped into the sea. ஏரியல் அப்படியே லைவா என்ன நடந்ததுன்னு சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் நான் அந்த கடல் புயல் ஏற்படுத்தின உடனே அந்த ஃபெர்டினாண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் உங்களோட எனிமி, கிங் ஆஃப் நாப்பிள்ஸோட பையன். அவன் கடலுக்குள்ள குதிச்சிட்டான். அப்ப என்னாச்சு, and his father thought he saw his dear son swallowed up by the waves and lost. போச்சு, கடல் அலைகளால அவன் இழுக்கப்பட்டு கடலுக்குள்ள மூழ்கி இறந்துட்டான் அப்படின்ட்டு அவங்க அப்பா நினைச்சிட்டாங்க. பட் he is safe, ஆக்சுவலி அவன் ரொம்ப சேஃபா இருந்தான் அப்படின்னு ஏரியல் சொல்றது. in a corner of the isle sadly lamenting the loss of the king his father. அவன் என்ன நினைச்சிட்டான், தன்னோட அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு he was lamenting sadly, புலம்பிக்கிட்டு இருந்தான் ஒரு மூலையில உட்காந்துட்டு இந்த ஐலாண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு கடலுக்குள்ள தூக்கி எரிஞ்சு மூழ்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா ஃபெர்டினாண்ட், அவன் தான் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி. நம்ம மிராண்டாவோட பேர், அவரு கிங் ஆஃப் நாப்பிள்ஸ், அதாவது நம்மளோட ப்ராஸ்பரோட எனிமியோட பையன். அவரு தான் பையன் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாரு. இந்த பையன் இந்த கிங் தன்னோட அப்பா இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நினைச்சுக்கிறாங்க. இவன் இப்ப எங்க இருக்கான்னா ஐலாண்ட்ல இருக்கான். ஐலாண்ட்ல தன்னோட அப்பா இறந்துட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல் தட் செட் ப்ராஸ்பரோ. பரவாயில்ல, சூப்பர், நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு bring him here, my daughter must see his young prince. கண்டிப்பா இந்த யங் பிரின்ஸை என்னோட பொண்ணு பார்க்கணும், அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர்.
எங்க அந்த கிங்கும் என்னோட பிரதரும், என்னோட கன்னிங் பிரதரும் அந்த கிங் ஆஃப் நாபிள்ஸ் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஏரியல் என்ன ரிப்ளை பண்ணதுன்னா, ஐ லெஃப்ட் தம் ஆன்சர்ட் ஏரியல், நான் அவங்களை விட்டுட்டேன். சர்ச்சிங் ஃபார் ஃபெர்டினண்ட் whom they have little hopes of finding, thinking they saw him perish. Of the ship's crew not one is missing, though each one thinks himself the only one saved on the ship, though invisible to them, is safe in the harbor. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எல்லாரையும் விட்டுட்டேன், அவங்க வந்து ஃபெர்டினாண்டை தேடிக்கிட்டு கண்டிப்பா அவன் கிடைச்சிருவாங்கிற ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க. இந்த ஷிப்ல இருந்த அந்த ஒரு கூட்டம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க, யாரும் மிஸ் ஆகல. அந்த ஷிப்பு யாருக்கும் தெரியாம இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாம இருக்கு. ஆக்சுவலி ஹார்பர்ல சேஃபா இருக்கு, பட் ஒவ்வொருத்தரும் நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன்ட்டு ஈச் அண்ட் எவ்ரிபடி ஆல்சோ தாட். பட் எல்லாருமே உயிரோடு இருந்தாங்க. அட் த சேம் டைம் அந்த ஷிப்பும் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம இன்விசிபிளா ஹார்பர்ல சேஃபா இருந்தது இருக்கு அப்படிங்கறத ஏரியல் சொல்லும் பொழுது, ஏரியல் தென் வென்ட் டு ஃபெட்ச் ஃபெர்டினாண்ட். ஏரியல் அதுக்கப்புறமா நம்ம பிராஸ்பரோட ஆர்டர் படி ஃபெர்டினாண்டை கூட்டிட்டு வருது. ஓ யங் ஜென்டில்மேன் பேசுது யார்கிட்டனா, ஏரியல் வந்து நம்ம ஃபெர்டினாண்ட் கிட்ட. ஆனா குட் ஸ்பிரிட் தான் யார் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு பாரு. ஓ மை யங் ஜென்டில்மேன் said Ariel, when he saw him, I will soon move you. You must be brought, I find, for the Lady Miranda to have a sight of your pretty person. Come, sir, follow me. ஏ ஜென்டில்மேன், ரொம்ப யங்கா இருக்கிற ஜென்டில்மேனை அப்படி பார்த்து கூப்பிடுது. வாங்க இங்கிருந்து போலாம், நீங்க இங்கிருந்து போய் எங்களோட அழகான மிராண்டாவை லேடியை பார்க்கணும், அவங்க உன்னோட அழகை பார்க்கணும், வாங்க போலான்னு சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணுங்காட்டியும் he followed in amazement the sound of Ariel's voice. இந்த குட் ஸ்பிரிட் தான் யார் கண்ணுக்கு தெரியாது, நான் ப்ராஸ்பரோக்கு தானே தெரியும். என்னடா வாய்ஸ் மட்டும் கேட்குது, இது என்ன டிஃப்ரெண்டான ஒரு மேஜிக் ஐலாண்டா இருக்கு, இந்த ஐலாண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை ஃபாலோ பண்றாரு. till it led him to Prospero and மிராண்டா கிட்ட கூட்டிட்டு வர வரைக்கும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே வராரு. He followed in amazement the sound of Ariel's voice till it led him to Prospero and Miranda, who were sitting under the shade of a large tree. ஸோ அந்த ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஒரு வாய்ஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. எது வரைக்கும்னா, பிராஸ்பரோவும் மிராண்டாவும் ஒரு மரத்துக்கடியில நிழலான இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. Now Miranda had never seen a man before except her own father. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு 3 yearsல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் she was seeing a young man ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா. Miranda said Prospero, tell me, what are you looking at yonder? என்னம்மா பார்த்துட்டு இருக்க அங்க, அப்படி என்ன உத்து பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கேட்கிறாங்க. ஓ ஃபாதர் said Miranda in a strange surprise. அப்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அங்க பாருங்க, surely the piece of spirit, அது ஒரு ஸ்பிரிட் போல ஆவி மாதிரி இருக்கு. Lord, how it looks about, எனக்கு மட்டும் தெரியுதா, நம்புங்கப்பா, believe me, it is a beautiful creature, is it not a spirit? அது நிஜமா அழகான உயிரினமா, ஒரு அனிமலா, இல்ல வந்து ஸ்பிரிட்டா அப்படின்ட்டு ரொம்ப சர்ப்ரைஸா கேட்கிறாரு. No girl, answered her father, it eats and sleeps and has senses such as we have. This young man you see was in the ship. He is somewhat altered by grief, or you might call him a handsome person. He has lost his companions and is wandering about to find them. அப்படியெல்லாம் இல்லம்மா, இந்த இது ஸ்பிரிட் கிடையாது, இது ஒரு ஹியூமன் பீயிங் தான், நம்மள மாதிரியே சாப்பிடுவா, அப்படி தூங்குவா, அப்படி நம்ம மாதிரியே 6 சென்சஸ் இருக்கு. ஷிப்ல, அதாவது நான் புயல் ஏற்படுத்தினேன் இல்லையா, அந்த ஷிப்ல இருந்த ஒரு பர்சன் தான் இவரு. இந்த யங் மேன் வந்து தன்னோட கூட இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம்பானியன்ஸை இழந்துட்டதுனால ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு அவங்கள தேடிட்டு இருக்காரு. அதனாலதான் வந்து இந்த ஹேண்ட்ஸம் பர்சன் வந்து இங்க வந்துட்டாரு. நீ இவரை வந்து ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன், அழகான நபர்னே சொல்லலாம், நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, மிராண்டா who thought all men had grey faces and grey beards like her father was delighted with the appearance of this beautiful young prince. மிராண்டா அது வரைக்கும் வந்து எல்லா ஆண்களுமே தன்னோட அப்பா மாதிரி கரடான, ரொம்ப கடுமையான கரடு முரடான முகம், அப்படி கிரே கலர்ல தாடி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகான அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய அந்த யங் பிரின்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பினஸ் ஆயிடுது. She was delighted actually.
And Ferdinand, seeing such a lovely lady in this desert place, and from the strange sounds he had heard, expecting nothing but wonders. ஆனா ஃபெர்டினாண்ட் என்ன நினைக்கிறேன், என்னடா இவ்வளோ அழகான ஒரு லேடி இந்த டெசர்ட் பிளேஸ், அதாவது ஐலாண்ட்ல இருக்காங்க, டிஃப்ரெண்டான சவுண்டு வர கேட்டுச்சு, நிறைய வந்து ஒண்டரிங் திங்ஸ் எல்லாம் நடக்குது, விசித்திரமான சத்தங்கள்லாம் கேட்குது. ஸோ ஏதோ சம்திங் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்றாரு. அப்படி திங்க் பண்ணும்போது he thought he was upon an enchanted island and that Miranda was a goddess of the place, and such he began to address her. என்னடா இது டிஃப்ரெண்டா ஒரு மாய தீவு மாதிரி இருக்கு, இந்த தீவுல வந்து இந்த பொண்ணுதான் வந்து பெண் கடவுளா இருப்பாளோ, அப்படி இருந்தா அந்த பொண்ணுகிட்ட கேட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபெர்டினாண்ட் நினைக்கிறாரு. She timidly answered she was no goddess but a simple maid, and was going to give an account of herself when Prospero interrupted her. அவ வந்து ரொம்ப பயந்துட்டே பதில் சொல்றா. யாருன்னா ஃபெர்டினாண்ட் கிட்ட நம்ம மிராண்டா ஹீரோயின், நான் கடவுள்லாம் இல்லை, இந்த ஐலாண்டோட கடவுள்லாம் இல்லை, பெண் தெய்வம்லாம் இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் மெய்டு வேலைக்காரி தான், அண்டு உங்களுக்கு எதனாவது வேணும்னாக்கும் நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சடனாக நம்ம ப்ராஸ்பரோ வந்து குறுக்க வர்றாரு. He was well pleased to find they admired each other. But to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. ஆனால் நம்மளோட ஃபெர்டினாண்டுக்கு ரெண்டு பேரும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்மையர் ஆகிறதெல்லாம் ஓகே, ஆனால் ஃபெர்டினாண்ட் நல்லவனா கெட்டவனா, வெதர் ஹீ இஸ் குட் ஆர் பேட் செக் பண்ணி பார்த்தலான்ட்டு அவருக்கு கண்டினியூஸாக கஷ்டத்தை கொடுக்கணும்ட்டு நினைக்கிறாரு. ஹி ரிசால்வ் டு த்ரோ சம் டிஃபிகல்டிஸ் இன் தயர் வே. அவனோட வழியில நிறைய கஷ்டங்களை கொடுத்து அவனை வந்து செக் பண்ணி, therefore advancing forward he addressed the prince with a stern air, telling him he came to the island as a spy. ஆக்சுவலி ஐலாண்ட்ல வந்து இவன் ஸ்பையா வந்திருக்கான், உளவாளியா வந்திருக்கான், நீ பேசாம இரு மிராண்டான்னு சொல்லிட்டு மிராண்டா வார்ன் பண்ணிட்டு, டு டேக் இட் ஃப்ரம் ஹிம் ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் இட், follow me, said he, I will tie your neck and feet together. நீ வந்து இந்த ஐலாண்ட்ல ஸ்பையா வந்திருக்கியா, உன்னை நான் காலையும் கழுத்தையும் சேர்த்து கட்டி போடுற, யூ ஷல் ட்ரிங்க் சீ வாட்டர் ஒன்லி, நீ வந்து கடல் தண்ணி தான் குடிக்கணும், ஷெல் ஃபிஷ் தான் சாப்பிடணும், விதோட ரூட்ஸ் தான், அண்ட் ஹஸ்க் ஆஃப் அக்கான்ஸ் ஷல் பி யுவர் ஃபுட், அதாவது வேர்களும் அதுக்கப்புறமா வந்து சங்குகளும் தான் உனக்கு உணவு, உனக்கு வந்து சாப்பாடு நான் வந்து கொடுக்க மாட்டேன், நீ நான் கொடுக்குற கடல் தண்ணி தான் குடிக்கணும், உனக்கு வந்து சாப்பாடே இல்லை, மீன் காஞ்ச வேறு எல்லாம் தான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லாங்காட்டியும் ஃபெர்டினாண்ட், நோ செட் ஃபெர்டினாண்ட், நான் இதை மறுப்பேன், ஐ வில் ரெசிஸ்ட் திஸ் அண்ட் ட்ரூ திஸ் ஸ்வாட், வேகமாக தன்னோட ஸ்வாடை கத்திய தன்னோட ட்ரெஸ்ல இருந்து எடுக்கிறான். பட் ப்ராஸ்பரோ வேவிங் திஸ் his magic wand fixed him to the spot where he stood, so that he had no power to move. நம்ம ப்ராஸ்பரோட மேஜிக் பவர் இருக்குவே, உடனே மேஜிக் வாண்டை எடுத்து அந்த மந்திரக்கோளை ஆட்டின உடனே எங்க நிக்கிறாரோ அதே இடத்துல சேம் பிளேஸ்ல நகராம நின்னுட்டாரு நம்ம ப்ராஸ்பரோ. அப்படியே அவரை வந்து ஒரு செகண்ட் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு ஸ்டாச்சு மாதிரி நிக்க வச்சுட்டாரு. Then what happened, you see? Miranda hung upon her father, saying, why are you so ungentle? Have pity, sir, I will be his surety. This is the second man I ever saw, and to me he seems a true one. அப்ப ஏன்பா இப்படி ரொம்பவே மென்மை இல்லாம இருக்கீங்க, ரொம்ப கொடூரமா இருக்கீங்க, கொஞ்சமா இரக்கம் காட்டுங்க, நான் சொல்ற நிஜமா அவர் நல்லவர் தான், உங்களை தான் செகண்டா நான் பாக்குறேன், அந்த பர்சன் ரொம்ப நல்லவர் தான், உண்மையா தான் தெரியறாருன்னு சொல்லிட்டு அவருக்காக பறிஞ்சு பேசும் பொழுது நம்ம மிராண்டாவுக்கு என்ன வார்னிங் கிடைக்குதுன்னு பாரு அவங்க அப்பாட்டு இருந்து. Silence, said the father, one word more will make me chide you girl, what I am advocate for an imposter. அமைதியாரு, இன்னொரு முறை வார்த்தை பேசினீங்கன்னா உன்னை திட்டுற மாதிரி இருக்கும், நீ அவனுக்கு வந்து ஏமாத்துக்காரனுக்கு அட்வொகேட் மாதிரி வக்கீல் மாதிரி பரிந்துரைச்சிட்டு வரையா? You think there are no more such fine men, having seen only him and Caliban. உனக்கு என்ன தவிர கேலிபனையும் என்னை பார்த்துட்டே இருக்கனால வேற ஒருத்தர் பர்சனை பார்க்கும்போது உனக்கு நல்லா தான் இருக்கும். This he said to prove his daughter's constancy. இதை சொல்லி டாட்டரோட அந்த ஒரு நிலைத்தன்மைய, எனக்கு நிஜமாலவே இந்த பிள்ளைக்கு வந்து ப்ராஸ்பரோ பிடிச்சிருக்கான்னு செக் பண்றாரு இவரும். And she replied, my affections are more humble
நிஜமாவே என்னோட அன்பு வந்து ரொம்ப பணிவானது. ஐ ஹவ் நோ விஷ் டு see a goodlier man. இன்னொரு நல்ல மனுஷனை பார்க்கணும்னு விரும்பல. பாவம் இந்த மனுஷனை பார்த்தாவே நல்லவரா தெரியுறாரு, ஏன் அவரை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி நம்ம மிராண்டா ப்ராஸ்பரோக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அடுத்து என்ன நடந்திருக்கும், நம்மளோட ப்ராஸ்பரோ குட் ஆர் பேடுன்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரா, நம்ம ப்ராஸ்பரோ சொன்னதை மிராண்டா கேட்டாங்களா, மிராண்டா சொன்னதை ஃபெர்டினாண்ட் கேட்டாங்களா, ஃபெர்டினாண்ட் நல்லவன் சொல்லிட்டு ப்ராஸ்பரோ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா? For all these questions answer we will see in the part 3. Thank you all of you. See the full video without skipping.